வேண்டும் சொல்லி முதல் தீர்மானமாக சமுதாயம் மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்களாக மிக பின்தங்கிய சமுதாயமாக உள்ளது. இந்தியா முழுவதும் உழைப்பால் உயர்ந்து வருகின்ற மக்கள் அவர்களுடைய படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி உயர்வில்லை. குறிப்பாக மருத்துவம், பொறியியல், ஆராய்ச்சிக்கான மேற்படிப்பு, IAS, IPS, குரூப் எக்ஸாம் போன்றவைகளில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருப்பதால் பிள்ளைகள் படிப்பு முன்னேற முடியாமலும் அரசுக்கு அவர்களுக்கென்று அங்கீகாரம் கிடைக்காமலும் இந்த சமுதாய பிள்ளைகளை வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சமுதாயம் படிப்பு உயர்வதற்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் பிரிவில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அதே போல அரசு வேலைவாய்ப்பு என்பது எட்டாக்கணியாக உள்ளது. அந்த எந்த அதிகாரமிக்க அரசு உயர் பதவிகளும் அமர்த்துவதில்லை. சரியான முறையில் பதவி உயர்வதில்லை. இடமாற்றம் கொடுப்பதில்லை. படிப்புக்கு உரிய பணிகள் அமர்த்துவதில்லை. அனைத்து விஷயங்களும் பெறுவதற்கு வாழ்வில் முன்னேறுவதற்கு ராஜகுலத்துவ சமுதாய மக்கள் என்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிரிவில் தனி இடஒதுக்கீடு 5% வழங்க வேண்டுகிறோம். அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மக்கள் பெரும்பாலும் தொழில் சார்ந்த மக்களாகவே உள்ளனர். அவர்களுக்கு இன்று எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் முறையாக சரியாக இல்லை. அரசு சலுகைகளும் முறையாக கிடைப்பதில்லை. சுய தொழில் செய்வது முன்னேற இருக்கும் இளைஞர்களுக்கு அதற்கான எந்த ஒரு தனித்திட்டங்களும் இல்லை. எளிமையானதாகவும் உரிய வழிமுறைகள் இல்லை. எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லை. சிறு குறு தொழில் நடத்தி வரும் மக்களுக்கு வங்கி கடன் வழங்குவதும் இல்லை. அப்படி இருந்தாலும் பல வகையான நெருக்கடியில் கடனால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய கடன் வாங்குவதற்கு கடினமாக உள்ள சூழலில் சாமானிய மக்களாக இருப்பதால் எந்த சொத்து ஆவணங்களையும் கொண்டு கடன் பெற முடியாத சூழ்நிலையில் உள்ளார்கள். பெரும்பாலும் சாலை ஓரங்களில் பிழைப்பு நடத்தி வரும் மக்களுக்கு அரசு வணிக கட்டணங்களும் அரசு சார்ந்த இடங்களில் தொழில் செய்வதற்கான எளிய முறையில் மானியத்தோடு கடன் பெறுவதற்கு எளிய முறையில் இலவச உபகரணங்கள் வழங்குவதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு அந்த சமுதாயத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் பிரிவில் ராஜகுலத்தோர் நல வாரியம் என தனி வாரியம் அமைத்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு சிலர் அரசு பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை அரசு துறையில் இல்லை. சாதி ரீதியான அச்சுறுத்தலும் அடக்குமுறைகளும் உள்ளது. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. மேலும் எங்கள் மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. இந்த சமுதாயத்திற்கான சாதிய அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கான சட்ட பாதுகாப்பு இல்லை. தனி சட்டம் வகுத்து சாதிய குழுக்களுக்கு பாதுகாக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் ஒரு ஆணையம் அமைத்து இந்த மக்களுக்கான சட்ட பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ராஜகுலத்தோர் மக்கள் வழிநடத்தவோ பாதுகாக்கவோ அரசியல் ஒரு அதிகாரமிக்க பதவிகளில் இந்த சமுதாய மக்கள் யாரும் இல்லை. இந்த சமுதாயம் மக்களுக்கென்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் தனி தொகுதியை ஒதுக்கிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த சமுதாயத்திற்கென்று பல அடையாளங்கள் உள்ளது. அதில் ஆன்மீகத்தில் பல வரலாறுகள் உண்டு. மிக முக்கியமாக சிவபெருமான் மருவமான வீரபுத்திரர் பழனிமலையில் உள்ள ஆபாசம் செய்த முருகன் சிலை உருவாக்கிய போகல் சித்தர் 63 நாயன்மார்கள் ஒருவரான திருப்பூர் நாயனார் ஆன்மீக அடையாளங்களுக்காகவும் மன்னர்கள் ஆட்சி செய்த அடையாளங்களும் இந்திய சுதந்திர போட்டிய இந்துவின் தியாகிகளுடைய வரலாறு எங்களுடைய அடையாளங்கள் வழங்கப்படுகிறது. எனவே இந்த ஊரில் பிறந்த மன்னர்கள் வீரர்கள் அகமுடியார் மற்றும் விடுதலைக்காக முன்னாடிய பலர் வந்து அதை குறிப்பாக தியாகி விஷ்ணுபதி பெருமாள், தியாகி முனுசாமி, தியாகி ராஜகோபால், தியாகி A.M. சரவணன் அவர்கள், தியாகி ஐயனன், தியாகி மாணிக்கம் அவர்கள், தியாகி பிச்சை அவர்கள் அனைவரும் தமிழகத்தை சார்ந்த 7 சுதந்திர தியாகிகள் ஆவார்கள். எனவே அதை அறிந்து கொள்ளுவார். எனவே வரலாற்று அடையாளங்களை பாதுகாக்கவும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பாரத தலைவர் நினைவை போட்டும் சென்னை தலைநகரில் ஒரு மணிமண்டபம் வேண்டும் என்பது நம்ம தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. ஆகிய 7 தீர்மானங்களோடு இந்த பொதுக்குழுவாக இதை கருதப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசிடம் ஒப்படைத்து முதல் கோரிக்கையாக மனுவாக நம்ம செலுத்திருக்கிறோம். இரண்டாவதாக இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடர்வதற்கான அந்த நிறுவனத்தை ஏற்படுத்தினால் அதை செய்யும் தயாராக இருக்கிற தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாய உறவுகள் தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உங்களுடைய உறவுகள்கிட்ட அங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள்கிட்ட நீங்க எந்த எதுக்காக நடந்திருக்கு, என்ன போராட்டத்துக்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தெரிந்து கொண்டு இந்த அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சமுதாய நலனுக்காகவும் தேசிய சமாஜ் கட்சி அரசியலுடைய முன்னெடுப்பாகவும் அரசியல்
இடம்பெறுவதற்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதை உணர்ந்து நீங்களும் அத்தனை பேரும் அந்த இடத்துல எங்களுடைய போராட்டங்கள் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் இருக்கக்கூடிய திருமணத்தை மீண்டும் பலத்த கடவுளுக்குள்ள அதை நிறைவேற்றி தருவதற்கு இந்த மாவட்ட செயலர் அறிவிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் செய்து கேட்டு நம்முடைய ஆதரவு பேரவைக்கு தேசிய சமூக கட்சிக்கும் ஒத்துழைப்பு ஆதரவு தர வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன்.